எல்லாத்துக்கும் எஸ்பிபிடியின் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ்பிபிடி சேரிட்டியின் வணக்கங்கள். ஒரு துக்கமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிபிடி சேரிட்டியோட யூடியூப் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இப்ப நான் புதன்கிழமை நைட்டு ஒரு 10:15 மணி இருக்கும். இந்த ஹார்ட் அட்டாக் வரும் பாத்தீங்களா, கலகடகன்னு வந்து டப்புன்னு இறந்து போயிருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களோட ஹேக் பண்ணும் பொழுது எனக்கு மெயிலுக்கு வருது. என்னால வந்து ரெஃப்யூஸ் கொடுத்தேன். இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு தெரியல. டக்குன்னு அந்த மெயில் ஐடி வந்து டக்குன்னு ஃபியூஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அது வரல, எங்களுக்கு முடிஞ்சு. என்னடான்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்போட லைவ் போடுறாங்க. ஒரு 1500 பேர் லைவ்ல போட்டாங்க. அது உங்களுக்கு போடுறேன் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப நொந்து போயிட்டேன். மொத்தம் 37,000 சப்ஸ்கிரைபர். இது மூலமா நம்ம எஸ்பிபிடில, இந்த எஸ்பிபிடி சேரிட்டில என்ன நடக்குது அப்படிங்கறத நான் காட்டிட்டு இருந்தோம். என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி பண்றோம், பெரியவங்களுக்கு உதவி பண்றோம், HIV எய்ட்ஸ்னால இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்றோம், பெண்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்றோம் அப்படிங்கறது தொடர்ந்து நாங்க போட்டுக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி இதனால நிறைய நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது, ஃபண்ட் ரைசிங் ஆச்சு, நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 1300 பேருக்கு நம்ம உதவி பண்ணி அந்த சேனலை எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன இந்த சேனல் மானிட்டைசேஷன் கூட அது கிடையாதுங்க, மானிட்டைசேஷன் ஆகல. ஆனா எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி போயிடுச்சு. 2 நாளா ரொம்ப அப்செட்டுங்க. இருந்தாலும் நம்ம திரும்பி எந்திரிச்சு வரணும்ல. ஏன் திரும்பி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, இந்த இம்பாக்ட், இந்த விளைவு, இந்த பாசிட்டிவான இம்பாக்ட், நேர்மறையான விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேரை போய் சேரும். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மூலம் அது மட்டும் இல்லாம எஸ்பிபிடி மாதிரி நிறைய பேர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத என்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பா ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். எங்களோட எஸ்பிபிடி சேரிட்டி சேனல் வந்து புதன்கிழமை 10:15 மணிக்கு கடன்னு எங்களை விட்டு போயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தா ஒரு மனசை எப்படி சாவணும், அந்த மாதிரி என்னோட மொபைலுக்கு வருது, அந்த இமெயில் ஐடிக்கு வருது, யாரோ யூஸ் பண்றாங்க எடுக்கிறாங்கன்னு. நான் ரெஃப்யூஸ் பண்ண 4-5 டைம் ரெஃப்யூஸ் பண்ண டக்குன்னு அந்த மொபைல் வந்து அந்த மெயில் ஐடி என்னை விட்டு காணாம போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல பாக்குறேன், ஒரு 1/2 hourல பாக்குறேன், அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன். என்ன வருதுன்னா, ட்ரம் வந்து பேசுற வீடியோ வருது. லைவ்ல பேசுறான். 1300 பேர் அதை ஜாயின் பண்ணிட்டாங்க. நொந்து போயிட்டேன். இதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு. சோசியல் மீடியால எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை எஸ்பிபிடினா என்னங்கிறது நிறைய பேர் கொண்டு போய் சேர்ந்து 37,000 பேர் சப்ஸ்கிரைபர். எந்த ஒரு சேரிட்டிலையும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சேரிட்டி, இந்தியாவிலே அதிகமா சப்ஸ்கிரைப் உள்ள ஒரு சேரிட்டி தான் எஸ்பிபிடியா ஆரம்பிச்சு. அந்த இதை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி துயரம் ஒரு பக்கம், துன்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிபிடி சேரிட்டி வாய்ஸ். எஸ்பிபிடி சேரிட்டி வாய்ஸ். அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அதை பாருங்க, பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்போ உங்க உதவினால எவ்வளவு பேருக்கு நீங்க எவ்வளவு என்கரேஜ் பண்ணீங்க, எவ்வளவு உதவி பண்ணீங்க, எவ்வளவு பேர் பார்த்து எனக்கு பாராட்டுகள் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு இதனால பயன் இருந்து, எவ்வளவு குழந்தைங்க பயன்பட்டுச்சு, எவ்வளவு விதவைகள், கைவிடப்பட்டுகள் பயனடைஞ்சாங்க, அச்சுவினால் இன்ஃபெக்ட் உள்ளவங்க எவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, எல்லாமே ஒரே நிமிஷத்துல எல்லாமே போயிடுச்சு. ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கவலைகள், எங்க டீமுக்கே கவலைகள். இருந்தாலும் அதை மீறி வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எஸ்பிபிடி சேரிட்டி வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல்ல வந்து எதுக்காக இதை திருப்பி கொண்டு வரோம்னா, எங்களை என்கரேஜ் பண்ணணும், நீங்க உதவி பண்றீங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்றது காட்டணும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் புதுசா ஆரம்பிச்சு இந்த சமூகத்துல இருக்க குழந்தைங்களுக்கும், பெண்களுக்கு, எல்டர்லி பீப்புள், வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க திருப்பி இதை ஆரம்பிக்கிறோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எஸ்பிபிடியோட ஃபேஸ்புக் சேனல்ல, எஸ்பிபிடியோட ஃபேஸ்புக், எஸ்பிபிடியோட இன்ஸ்டா எல்லாத்துலயும் இந்த சேனல்ல நாங்க அறிமுகப்படுத்துறோம். எங்களுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வில்லேஜ் டிக்ஷனரின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அந்த சேனல்லையும் இந்த வீடியோ நாங்க போடுறோம். அங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வீடியோக்கு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஸ்டம் கிச்சன் ஒரு சேனல் வச்சுக்கோம், அந்த சேனல்லையும் இதை நாங்க போடுறோம். அந்த எஸ்பிபிடி சேரிட்டி வாய்ஸ்ங்கிறத போடுறோம், அங்கேயும் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி 5 டாங்கி பிசினஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும், டாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். அதுல நிறைய ப்ராடக்ட் பண்றோம், அதையும் நீங்க இதுல போடுங்க. அதுலயும் நாங்க எல்லாத்துலயும் போடுறோம். நீங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ, இந்த சேனல் சீக்கிரம் எங்களுக்கு இந்த சேரிட்டியை தொடர்ந்து நடத்துவதற்கும் எங்களுக்கு உதவியா இருக்கும் நம்புறோம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆக்சுவலா நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து நிறைய கன்சல்டன்சி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கேன். நான் 30 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இது மட்டும் இல்லை, இந்த சேரிட்டி மட்டும் இல்லை, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ட்ரஸ்ட் மூலமா இல்ல ஒரு அந்த நிறுவனம் நிதி, இந்த மாதிரி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. தன்னார்வ நான் ப்ராஃபிட்னா
தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ஜிஓஸ்னு சொல்லுவாங்க, சேரிட்டின்னு சொல்லுவாங்க. அன்னதான் இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், லீகலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஆலோசனை என்னால தர முடியும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் ரிலேட்டடா, இப்போ வந்து பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றது, எப்படி வேல்யூ ஆடட் பண்றது, வேல்யூ ஆடர்னா எப்படி நம்ம வந்து மதிப்பு கூட்டி ஒரு பொருளை தயார் பண்றது, அதுக்கு எப்படி லைசன்ஸ் வாங்குறது, ஸ்டார்ட் அப்னா என்ன, இன்குபேஷன்னா என்ன, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர முடியும். அப்படிங்கும்போது இந்த சேனல் வந்து ஒன்லி சேரிட்டி மட்டும் இல்லை, நாங்க என்னென்ன நான் பண்றனோ, நான் பண்ணிட்டு இருக்கோம், பர்சனல் நான் பண்ணிட்டு இருக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர முடியும். இதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். இப்போ இன்னைக்கு வாழ்த்துக்கள். எங்களோட புது சேனல் எவ்வளவு விஷயங்கள் தோல்விகள் இருந்த ஒவ்வொரு தோல்விகளுக்கும் வெற்றிக்கு அறிகுறி. அப்படிங்கும் பொழுது முயற்சி திருவினையாக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதனால தொடர்ந்து நாங்க இந்த பணிகளை தொடர்ந்து இருப்போம். உங்களோட உதவினால திருப்பியும் சொல்றேன், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னோட யூடியூப் என்னோட நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி.